ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெலகிராமில், ஓகேங்களா, டெலகிராமில் ஒரு செம்ம அப்டேட் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த டெலகிராம் குரூப் நடத்துறீங்களா, ஸோ அட்மின்ஸ், ஓனர்ஸ், ஸோ ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட் மெம்பர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன அப்டேட்னா, டெலகிராமில் குரூப்பில் உங்களுக்கே தெரியும், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணால் ஒரு குரூப் அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணால் எல்லார் பேரும் காட்டும். ஆனால் இப்போ ஒரு டெலகிராமில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. டெலகிராம் போய் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள் எல்லோரும். அதில் என்ன அப்டேட்னா, மெம்பர்ஸை குரூப்பில் ஹைட் பண்ணலாம். இப்போ சேனல் எப்படி, இப்போ நான் ஒரு யூசர், இப்போ ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக வச்சுக்கோங்களேன், நான் சேனலில் போய் ஜாயின் பண்ணுறேன். டெலகிராம் சொல்கிறேன். ஜாயின் பண்ண பிறகு என்னால் எந்த இதுவும் பார்க்க முடியும். ஒன்லி ஃபைல்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். லிஸ்ட்டை போய் எல்லாம் பார்க்க முடியாது, லிஸ்ட்லலாம் போய் பார்க்க முடியாது யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் குரூப்பில் அப்படி இல்லையே, யார் எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் போய். இப்போ என்ன விஷயம்னா, குரூப்பில் இதையும் ஹைட் பண்ணலாம். ஒரு அட்மின், ஒரு ஓனர், இது மாதிரி விஷயத்த நீங்கள் உங்கள் குரூப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணி மெம்பர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு அட்மின் மட்டும் தான் காட்டும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ்லாம் காட்டாது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதை டக்குன்னு முடிச்சிடுவோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் டெலகிராம் போய்க்கிறேன். ஸோ நான் டெலகிராமில் வேறு கிளைண்ட்டு ப்ளஸ்ன்னு. ஸோ நீங்கள் டெலகிராம்லேயே போங்க. ஓகே, இதுவும் டெலகிராம் தான். ஸோ கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. ஓகே, நான் டெலகிராமில் போயிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு குரூப்பில் ஓனராக இருக்கேன். அந்த குரூப்பில் போகிறேன். ஓகே, நான் ஜிஷோடெக் குரூப்பில் போயிட்டேன். ஓகே, இப்போது நான் அந்த குரூப்பில் பண்ணேன். அந்த குரூப்பில் வாய்ஸ் டோட்டலாக காட்டும். நீங்கள் அந்த குரூப் பேர் படிக்கிறதுல அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா, அட்மின்ஸ் ஓனருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குரூப் பேர் படிக்கிறதுல அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அட்மின்ஸுக்கெல்லாம் தெரியும், கண்டிப்பாக ஓனர்ஸுக்கும் தெரியும், குரூப் நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். எடிட்னு இருக்குது பாருங்கள். ஒரு குரூப் உள்ள வரீங்க, இப்போ ஜிஷோடெக்னு அந்த குரூப் உள்ள வரேன். அந்த குரூப் உள்ள வந்து குரூப் பேர் படிக்குதுல்ல, அது மேலே கிளிக் பண்ணினா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலகிராமில் இதே மாதிரி தான். ஓகேங்களா, இதே டெலகிராம் தான். நான் டெலகிராம் சொல்லிட்டு பேர் இருக்கலாம், அந்த அப்ளிகேஷன்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். எடிட்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். உங்களுக்கே தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும், பர்மிஷன் இருக்கும், ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும், மெம்பர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா, இன்வைட் லிங்க்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கா. இங்கே நீங்கள் எதை கிளிக் பண்ணுன்னா, மெம்பர்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு எதை கிளிக் பண்ணுன்னா, மெம்பர்ஸ்னு இருக்குல்ல, எடிட் உள்ள மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ மெம்பர்ஸ்னு இருக்குல்ல, பார்த்தீங்களா. ஓகே, மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் சொல்லுது. எடிட் உள்ள வந்தால் மெம்பர்ஸ் சொல்லும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது எல்லாமே சொல்லும். அதில் மெம்பர்ஸ்னு சொல்லுது. இப்போ நான் மெம்பர்ஸ் 118 இது அப்படின்னு சொல்லுதுல, அதாவது மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் சொல்லும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை இதுக்கு முன்னாடியே காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணாலும் அது காட்டும். அங்கே வேண்டாம், எடிட் உள்ள வந்து பண்ணுங்கள். எடிட் அந்த ஓனர்ஸ் அட்மின்ஸ்லாம் இருப்பீங்களா, அவங்களாம் வந்து இந்த எடிட் உள்ள வந்து பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். லாஸ்ட்டில் இருக்கும் எடிட்டில். ஓகேங்களா, இப்போ நான் அது கிளிக் பண்ணுறேன் எடிட்டில். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மெம்பர்ஸ் சொல்லிட்டு இவ்வளோ பேர் சொல்லிச்சுல, அங்கே வந்து மேலே தொட்டு பார்க்கணும். அது கிளிக் பண்ணிட்டு மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா ஃபஸ்ட் இருந்ததா? இல்லை, இப்போ பாருங்கள் ஹைட் மெம்பர்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஓகேங்களா, அவங்களே சொல்லியிருக்காங்க இதில் வந்து அட்மின்ஸ் லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டுமா. ஓகேங்களா, இப்போது இந்த குரூப்பில் நான் ஒரு ஓனர், நான் தான் இந்த குரூப் கிரியேட் பண்ணேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து நான் இது ஜஸ்ட் இந்த குரூப்பில் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன். நான் வந்து இந்த குரூப்பில் செக் பண்ணும்போது, லிஸ்ட்டை செக் பண்ணும்போது ஒன்லி அட்மினோட லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டும். எனக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த மெம்பர்ஸ் சொல்லுதுல எவ்வளோ பேர், நாங்கள் வந்து கிளிக் பண்ண ஹைட் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஓகே, இது அன்அவைலபிளாக சொல்கிற ரைட்டில் அதை விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்க ஹைட் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஹைட் மெம்பர்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டுனா டக்குன்னு பேக் போயிடக்கூடாது. வெளியே போயிடக்கூடாது. ஆன் ஆயிடுச்சா, இப்போ நம்ம கிளிக் பண்ணால் வைப்ரேட் ஆகும். உங்களுக்கு எனக்கு வைப்ரேட் ஆயிடுச்சு. அஃபிஷியல் டெலகிராம்னு அதே மாதிரி தான் வைப்ரேட் ஆகும். இப்போ அந்த ஹைட் மெம்பர்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டோன்னே ஒரே ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு எடிட் இருக்குல்ல, எடிட் பக்கத்தில் ஒரு டன் வந்திருக்கும். பார்த்தீங்களா, இந்த டன்னை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போது யார் புதுசாக ஜாயின் பண்ணாலும் உள்ளே வந்தாங்கன்னா அட்மினோட லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டும், மெம்பர்ஸோட லிஸ்ட்டு காட்டாது. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் போகிறேன். இந்த பாருங்கள், நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் இதே குரூப்பில் ஜஸ்ட்டு வந்து
மெம்பர்ஸாக மட்டும் தான் இருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட்டில். நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன் டெலகிராமில். 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஜிஷோடெக் குரூப்பில் வந்துட்டேன். இப்போ இந்த குரூப்பில் இந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த குரூப்லேருந்து ஒரு மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா, எதுவுமே எந்த பவரும் இல்லை என்கிட்ட. அட்மினாகவும் நான் ஓனராகவும் இல்லை. இந்த குரூப்பில் நான் 10ஓட 11 நானும் ஒரு ஆள் தான். இப்போ நான் இந்த குரூப் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, எந்த குரூப் இருக்கோ அந்த குரூப் இல்லை. ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓனர்ஸ் அட்மின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இதுவை வந்து ஆஃப் பண்ணிச்சிட்டாங்க, மெம்பர்ஸ் ஹைட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், பாருங்க ஒரு உங்கள் பேர்லாம் கடைசியில் ஏதாவது இந்த அட்மின் பேர் மட்டும் தான் காட்டுது. இப்போ நான் இந்த குரூப்பில் வந்து ஒரு மெம்பர் தான், ஆனால் அட்மின் லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டுது எனக்கு. மெம்பர்ஸ் லிஸ்ட்டே காட்டல. ஓகேங்களா, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாருங்க, நான் எப்படி செக் பண்ணி பார்த்தாலும் மெம்பர்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க, அதாவது அட்மின்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க. அது கீழே யாராக இருக்காங்க காட்ட மாட்டேங்குது. ஒன்லி அட்மின்ஸ் லிஸ்ட்டு மட்டும் தான் எனக்கு காட்டுது. சாரி, அட்மின்ஸ் லிஸ்ட்டு மட்டும் தான் காட்டுது. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எடுத்துடணும், அதே மாதிரி தான். நீங்கள் ஓனராக இருப்பீங்க, அட்மினாக இருப்பீங்களா, அந்த குரூப்பில் போகிறீங்க, எடிட்டில் போகிறீங்க, திருப்பி அந்த மெம்பர்ஸ் எவ்வளோ பேருக்கும் அவ்வளோ சொல்லலாம், அது மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணனே அந்த ஆப்ஷனுக்கும் பாருங்கள், ஹைட் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு அந்த எடிட் பக்கத்தில் ஒரு சேவ் வந்திருக்கும். அந்த சேவ் கொடுத்திங்கன்னா திருப்பி வந்துடும். அவ்வளோதான். இப்போ இனிமேட்டு யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த எல்லா மெம்பர்ஸ் லிஸ்ட்டும் காட்டும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் அந்த விஷயத்தை எடுத்து விடணும் திருப்பி. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன்.